இல்லை சார், இது ஏதோ ஒரு பயோவார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பயோவார் தான் சார். இது ஆரம்பித்தவர் வந்து ரேகன். பயோவாருங்கிறது வந்து குண்டு போட்டு மக்களை கொல்றதுக்கு பதிலாக சில நோய்களை உருவாக்கி மக்களை கொல்லலாங்கிறதுக்காக பென்டகன் வந்து திட்டம் போட்டு அதை வந்து சென்டர் ஃபார் டிசீஸ் கண்ட்ரோல்னு அமெரிக்காவில் இருக்குது, யூஎஸ்ஏல இருக்குது, அட்லாண்டாவில் இருக்குது. அங்கே தான் அந்த வைரஸ் எல்லாம் கிரியேட் பண்ணதான் வந்து ஒரு பெரிய ப்ராப்ளம் வந்தது. ரஷ்யாக்காரர் அதை வந்து வெளியிட்டாங்க. எய்ட்ஸ் வைரஸ் வந்து அமெரிக்காவில் தான் தயாரிக்கிறாங்க. அந்த நேரத்தில் அமெரிக்காவில் அந்த லேபில் நான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். அங்கே அமெரிக்காவில் நாங்கள் இருக்கும்போது அது டிவியெல்லாம் பார்க்குற வழக்கம் கிடையாது. ஏன்னா நான் அந்த ப்ரோக்ராமில் சம்மந்தப்பட்டு வர நாங்கள் டிவி பார்க்கல. வெளிநாட்டை சேர்ந்தவங்க நாங்கள் 15 பேர் இருந்தோம். எங்கள் 15 பேர்த்தி ஒன்றா இது பண்ணி 25-30 வயலுக்கு அந்த பக்கம் கொண்டு போய் ஒரு இடத்துல தங்க வச்சுட்டாங்க. என்ன சார்னு கேட்டாக்கா, அன்றைக்கி காலையில் தான் ரஷ்யா வந்து அமெரிக்காவில் சென்டர் ஃபார் டிசீஸ் கண்ட்ரோலில் தான் இந்த வைரஸை எய்ட்ஸ் வைரஸை உருவாக்குறாங்க அப்படின்னு வெளியிட்டுட்டான். நான் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்கிற இடத்துக்கு கீழே நானே பேஸ்மெண்ட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அந்த பேஸ்மெண்ட்டுக்கு ஒரு பேஸ்மெண்ட் இருக்கிறது எங்களுக்கு அப்போ தான் தெரியுது. அங்கே தான் அந்த வைரஸை உருவாக்குறாங்கன்னு தெரியுது.